செயின் ரியாக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்து செயின் ரியாக்ஷன். ஸோ இப்போ வந்து யுரேனியம் நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆகிருக்கிட்ட வென் பம்பார்டட் வித் நியூட்ரான்ஸ் அண்டர்கோஸ் த ஃபிஷன் ப்ராசஸ் ஆஃப் த 3 நியூட்ரான். ஓகே, ஸோ என்ன இப்போ நம்ம ஈக்குவேஷன் படிச்சிங்க. இந்த ஃபிஷன் இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு யுரேனியத்தை வந்து ஒரு நியூட்ரானோட பம்பார்ட் பண்ணும்போது இது என்ன செய்யும், 3 நியூட்ரான்ஸ் கிடைக்கும். ஒன்ஸ் ஃபிஷனுக்கு 3 நியூட்ரான்ஸ் கிடைக்குது. ஓகே, அப்போ இந்த 3 நியூட்ரான் போய் ஒரு 3 யுரேனியத்து மேலே மோதுச்சுன்னா இது நமக்கு என்ன ஆகும், இது ஒரு 3 நியூட்ரான்ஸையும் இது ஒரு 3 நியூட்ரான்ஸையும் இது ஒரு 3 நியூட்ரான்ஸ் கிடைக்குமா? ஓகே, இப்போ எத்தனை நியூட்ரான்ஸ் கிடச்சிச்சு? 9 நியூட்ரான்ஸ் கிடைக்குது. ஸோ என்ன கவனிங்க, ஒரு சிங்கிள் நியூட்ரான் போய் ஒரு யுரேனியத்து மேலே பட்டுச்சுன்னா இட் ப்ரொடியூஸ் த 3 நியூட்ரான் அண்ட் 3 நியூட்ரான்ஸ் டர்ன் பை ப்ரொடியூஸ் த 9 நியூட்ரான் அண்ட் 9 நியூட்ரான்ஸ் ஒவ்வொரு நியூட்ரானுமே 3 நியூட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 27 நியூட்ரான்ஸ் நமக்கு கிடைக்குமா? அண்ட் 27 நியூட்ரான்ஸுமே யுரேனியத்து மேலே பட்டுச்சுன்னா என்னது 64 நியூட்ரான்ஸ் கிடைக்கும் அண்ட் ஸோ ஆன். இது மாதிரி நமக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது புரியுதா? இதிலிருந்து நமக்கு என்னது 3 நியூட்ரான்ஸ் கிடைக்கும். இங்கிருந்து 3 நியூட்ரான், இதுங்க 3 நியூட்ரான்ஸ், இதுங்க 3 நியூட்ரான்ஸ் கிடைக்கும். அடுத்தது இங்கே 3 நியூட்ரான்ஸும் இதுங்க 3 நியூட்ரான்ஸும் இதுங்க 3 நியூட்ரான்ஸும் இங்கே 3 இது மாதிரி. ஸோ செயின் மாதிரி போயிட்டு இருக்கனால தான் இதை வந்து செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீனிங் புரிஞ்சு தான், இங்கே ஒரு 3 நியூட்ரான்ஸ் கிடச்சிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் தான், இந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்னது செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினேஷன் படிங்க, புரியும். ஓகே, இப்போ நமக்கு செயின் ரியாக்ஷன் என்ன சொல்லிட்டாங்க பாரு. when uranium nucleus, okay, when a uranium nucleus when bombarded with a neutron undergoes the fission produce the 3 neutrons. அது எத்தனை நியூட்ரான்ஸ் கிடைக்குது? 3 நியூட்ரான்ஸ் கிடைக்கும். those 3 neutrons, இந்த 3 நியூட்ரான்ஸ் என்ன ஆகுது அண்டு ப்ரெசன்ட் த நியூக்ளியர் சாம்பிள் பண்ணும்போது இட் ப்ரொடியூசிங் 9 நியூட்ரான்ஸ். ஸோ அது 9 நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் த 9 நியூட்ரான்ஸ் மே டர்ன் ப்ரொடியூஸ் த 27 நியூட்ரான்ஸ் அண்ட் ஸோ ஆன். இது மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, த செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எ செல்ஃப் ப்ரொபகேட்டிங் ப்ராசஸ். 2 மார்க்கெட்டை இது மட்டும் இருங்க போதும். செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அது தன்னிச்சு தானாகவே நடக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ப்ரொபகேட்டிங் ப்ராசஸ் இன் விச் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கோஸ் ஆன் மல்டிப்ளையிங் ரேப்பிட்லி ஆல்மோஸ்ட் in a geometric propagation. ஸோ geometric propagations அப்படின்னா அது அப்படியே செல்ஃப் ப்ரொபகேட் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இது செயின் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப்ஸ் இருக்குப்பா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், இன்னொன்று என்னது அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டாக கவனிக்கணும். என்ன சொன்னோன்னா ஒரு 1 நியூட்ரான் என்ன செய்யும், 3 நியூட்ரானையும் 3 நியூட்ரான் என்ன செய்யும், 27 நியூட்ரானையும். ஸோ 27 64 நியூட்ரான்ஸ் அண்ட் ஸோ ஆன் இது மாதிரி போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய அந்த நியூட்ரான் கண்டினியூஸ் ஆக வரைக்கும் தான் நமக்கு அந்த ஃபிஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ 9 நியூட்ரான்ஸ் இருந்தால் 9 யுரேனியத்து மேலே போய் பட்டுச்சு நமக்கு என்ன நடக்கும், 9 டைம் ஃபிஷன்ஸ் நடக்கும். 27 நியூட்ரான்ஸ் போய் யுரேனியத்து மேலே பட்டால் 27 டைம்ஸ் நமக்கு வந்து அந்த ஃபிஷன் நடக்கும். மீனிங் புரியுதா? அப்போது நமக்கு அந்த ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இம்பார்ட்டன்ட். அந்த நியூட்ரானை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணால் அதுக்கு பேர் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அங்கே நியூட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அது இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஸ்டேஜ் அதிகமாகிட்டே போயிட்டே இருந்தால் அதுக்கு பேர் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். ஸோ டெஃபினேஷன், ஹெட்டிங், மீனிங் இருக்குது. என்ன சொல்லிட்டேன், நமக்கு 1 ஃபிஷன் நடந்தால் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கிடைக்கும். 9 இது இப்போது ஒரு 1 நியூட்ரான் கிரியேட் பண்ணக்கூடியது. அதே 3 நியூட்ரான் கிடைச்சா அது என்ன நடக்கும், 3 டைம்ஸ் நமக்கு 200 எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த 3 நியூட்ரான்ஸ் என்ன செய்யும், 9 நியூட்ரான்ஸ் கிடைக்குமா? ஸோ 9 டைம்ஸ் நமக்கு வந்து என்னது 200 அப்படின்னு எனர்ஜி கிடைக்கும். இப்போ 9 நியூட்ரான்ஸ் நமக்கு என்ன செய்யும், 27 நியூட்ரான் கிரியேட் பண்ணோம். அப்போ 27 டைம்ஸ் இந்த எனர்ஜி கிடைக்கும். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ, சரி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நமக்கு என்ன எவ்வளோ ஜெனரேட் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த நியூட்ரானை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால், ஸ்டாப் பண்ண முடிஞ்சால் அதுக்கு பேர் என்னது, கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். உன்னால் ஸ்டாப் பண்ண முடியாமல் அது அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டே போனால் அதுக்கு பேர் என்னது, அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அவ்வளோதான் தியரி பாருங்கள். இன் எ கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் the number of neutrons raised maintained to be 1. உன்னாங்க அதை மெயின்டைன் பண்ண முடியணும், அதை தடுக்க முடிஞ்சால் அதுக்கு பேர் கண்ட்ரோல். இதை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சீவ்ட் பை அப்சர்விங் எக்ஸ்ட்ரா நியூட்ரான் வித் நியூட்ரான் அப்சர்வர். இதை 1 மார்க் கேட்பாங்க. எதை வச்சு நம்ம கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் அச்சீவ் பண்ணுறோம், நியூட்ரான் அப்சர்வர். ஏன்னா அங்கே நியூட்ரான் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஃபிஷன் நடந்துகிட்டே இருக்கும். அந்த நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிட்டேன்னா அங்கே தேர் இஸ் நோ ஃபிஷன். அதனால் நியூட்ரான் அப்சர்வர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த எக்ஸ்ட்ரா நியூட்ரானை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து நியூட்ரான் அப்சர்வர்
கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது த ரியாக்ஷன்ஸ் சஸ்டைனடு மேனர், நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ எவ்வளோ எனர்ஜி கிடைக்கணும், இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைம்ஸ் எனர்ஜி கிடைச்சா போதும் அப்படின்னா த எனர்ஜி ரீஸ் டியூ டு கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் கேன் பி யூட்டிலைஸ்டு ஃபார் த பர்டிகுலர் பர்பஸ். நம்ம ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்கு ஒரு 500 எனர்ஜி கிடைச்சா போதும் அப்படின்னு பார்த்தா அதோட நம்ம அந்த ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் இது எங்கே அதிகமாக நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அதிகமாக நடக்கும். இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஷன். ஸோ எங்கே நமக்கு கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் நடக்குது, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். இந்த அலுமினியம் கூடங்குளம் கல்பாக்கம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது என்னது, ஒரு பெரிய கண்டெய்னருக்குங்க ஒரு யுரேனியத்தை வச்சு அதை வெடிக்க வச்சு அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்கிறோம், எலக்ட்ரிசிட்டியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கக்கூடிய ப்ராசஸ் தான் அங்கே நடக்குது. அப்போது என்ன சொன்னேன்னா இது ஒரு பெரிய திக் கண்டெய்னருக்குங்க தான் அந்த யுரேனியத்தை வந்து நம்ம வெடிக்க வச்சு அதுலேருந்து எனர்ஜி கிடைக்கக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த கண்டெய்னர் வந்து என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கெப்பாசிட்டியை மட்டும்தான் ஹீட்டு தாங்க முடியும். ஏன்னா ஒன்ஸ் ஃபிஷனால் தான் நமக்கு என்ன எனர்ஜி கிடைக்குது, 200 மில்லியன் எலக்ட்ரான் ஒரு 10⁶ எனர்ஜி கிடைக்கும். அப்போது இங்கே வந்து அன்கவுண்டபிள் நியூட்ரான்ஸ் கிடைச்சா நமக்கு இங்கே ஃபிஷன் என்ன நடக்கும், அன்கவுண்டபிள் டைம்ஸ் வந்து ஃபிஷனும் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்போ இந்த கண்டெய்னர் வந்து சீடிங் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது இது மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ நியூக்ளியர் ரியாக்டர் நமக்கு எப்படி இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா அந்த கண்டெய்னர் எவ்வளோ எனர்ஜியை தாங்கமோ அதோட அந்த ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகக்கூடியதாக இருக்கணும். ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணால் அதுக்கு பேர் என்னது, கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். ஸோ அப்போ கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் தான் நமக்கு நடக்கும். ஓகே, அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் என்னது, இன் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மல்டிப்ளையிங், அது அப்படியே அதிகமாகிட்டே போகும். அப்போ நமக்கு என்னது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்குது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபிஷன் அப்போ எனர்ஜி கிடைச்சிச்சுன்னா த ரிசல்ட் தட் இஸ் த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஒரு ஆட்டம் பாம் வெடிக்க வைக்கிறதா ஈக்குவேஷன் பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். ஸோ ஒரு ஆட்டம் பாம் வெடிக்க வச்சோ ஒரு 1 சிங்கிள் நியூட்ரான் 3 நியூட்ரான்ஸ் கிடைக்கும், 3 நியூட்ரான் 9 நியூட்ரான் கிடைக்குது. அப்போ 9 டைம்ஸ் எனர்ஜி கிடைக்கும். 27 நியூட்ரான்ஸ் கிரியேட் பண்ணால் அப்போ 27 கிடைக்கும், அடுத்து 64 கிடைக்கும். ஸோ அன்சோன் போயிட்டே இருக்கும் இது மாதிரி. அப்போ நமக்கு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆச்சுன்னா அதுதான் என்னது, அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே நமக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் த ஆட்டம் பாம். ஸோ 1 மார்க் முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் நமக்கு எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இப்போ நமக்கு கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் நடக்குது, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வரைக்கும். அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க, ஆட்டம் பாம் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் செயின் ரியாக்ஷன், அடுத்தது வாட் யூ மீன் பை கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன், அது எங்கே பாசிபிலிட்டிஸ் நியூக்ளியர் ரியாக்டர், வாட் இஸ் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன், அது எங்கே நமக்கு நடக்குது, ஆட்டம் பாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு யுரேனியம் வந்து எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த யுரேனியத்து மேலே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நியூட்ரானை பம்பார்ட் பண்ணும்போது இது ஃபிஷன் ஆகி நமக்கு 3 நியூட்ரான்ஸையும் ப்ளஸ் Q அப்படிங்கிற சொல்லக்கூடிய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியும் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போது இதுதான் நமக்கு என்னது, ஃபிஷனபிள் மெட்டீரியல். ஸோ எது நமக்கு ஃபிஷனபிள் மெட்டீரியல், யுரேனியம் தான் ஃபிஷனபிள் மெட்டீரியல். அந்த யுரேனியம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா அதோடைய மாஸ் நமக்கு என்ன ஆகும், ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் 2 ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரேக் ஆனது அதுக்கு பேர் ஃபிஷன் சொல்லுவீங்க. அப்போ அதோடைய மாஸ் நமக்கு என்ன ஆகுது, கம்மியாகிட்டு போகுதா. அப்போது ஒரு பெரிய ஹெவியர் நியூக்ளியை இப்போ மாஸ் என்ன ஆகிடுச்சு, எனக்கு கம்மியாகும். ஸோ அதாவது இங்கே பாருங்கள், இதோடைய மாஸ் இங்கே கொஞ்சம் கம்மியாகுது, அதோடைய மாஸ் எகெயின் இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மியாகிட்டே இருக்கும். அப்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்த உடனே அதாவது என்னது, மாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் எனர்ஜி வந்துடுச்சுன்னா அதுக்கு மேலே அந்த ஃபிஷன் அங்கே நடக்காது, அந்த யுரேனியம் நமக்கு பிரேக்கப் ஆகாது. ஓகே, அப்போது அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் மாஸுக்கு தான் பேர் என்னது, கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டியூரிங் த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் அபவுட் 2 or 3 நியூட்ரான்ஸ், 3 நியூட்ரான்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக சொன்னால் 2 நியூட்ரான்ஸும் ஒரு 3 நியூட்ரான்ஸை கிடைக்கும். நம்ம 3 நியூட்ரான்ஸை அதிகமாக எடுத்துக்கலாம். பட் ஆல் தோஸ் 3 நியூட்ரான்ஸ் மே நாட் அவைலபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபர்தர் ரியாக்ஷன். ஸோ இங்கே நம்ம செயின் ரியாக்ஷனை படித்த மாதிரி அங்கே கிடைக்கக்கூடிய 3 நியூட்ரான்ஸுமே நமக்கு என்ன நடக்காது, அது ஃபிஷன் நடக்காது. சம் நியூட்ரான்ஸ் வந்து எஸ்கேப் ஆகலாம். ஓகே, அப்போ எஸ்கேப் ஆகக்கூடிய அதாவது 3 நியூட்ரான்ஸ் 9 கிடைக்குது பார்த்தீங்கன்னா 9மே அடுத்த ப்ராசஸுக்கு போகுன்னு சொல்ல முடியாது. அது நமக்கு என்ன ஆகலாம், 1 or 2
எஸ்கேப் ஆகலாம். ஸோ ஒரு 6 நியூட்ரான் மட்டும் போய் அகைன் அந்த ப்ராசஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எஸ்கேப் ஆகக்கூடிய அந்த நியூட்ரானுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னப்பா, லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் இஸ் அப்சர்வ்டு பை தி நான் ஃபிஷர் மெட்டீரியல்ஸ். த 2 ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும், லாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் லாஸ் பண்ணும். அப்போ நியூட்ரான் லாஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு எனர்ஜி கிடைக்காது. ஸோ there is loss of energy. ஸோ அப்போ it is achieved only the size of the fissionable material equal to the optimum value. ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் முடியும். அதை தான் நம்ம என்னது கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினேஷன் இது மட்டும் இருக்குங்க. the minimum mass of fission material இது அந்த யுரேனியம். ஓகே, நெசசரி டு சஸ்டைன் த இன்ட்ராக்ஷன் இஸ் கால்டு கிரிட்டிக்கல் மாஸ். அதாவது ஒரு அந்த ஃபிஷனபிள் மெட்டீரியலுக்கு ஒரு மினிமம் சைஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த செயின் ரியாக்ஷனை என்ன செய்ய முடியும், கண்டினியூஸ் பண்ண முடியும். அந்த சைஸுக்கு பேர் தான் வந்து கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர், டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் த ஃபிஷர் மெட்டீரியல். ஒன் மார்க் இருக்குது, நிறைய வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஃபிஷனபிள் மெட்டீரியல் அந்த கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிறது என்னது, த மினிமம் மாஸ் ஆஃப், இந்த வேர்டு முக்கியம், த மினிமம் மாஸ் ஆஃப் த ஃபிஷனபிள் மெட்டீரியல். அதை விட கம்மியாக இருந்தால் there is no chain reaction அந்த இடத்துல நடக்காது. if mass of the fissionable material less than of critical mass விட கம்மியாக இருந்தால் அந்த இடத்துல நமக்கு chain reaction நடக்காது. அதுக்கு பேர் வந்து சப்கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து மோர் தேனாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போ செயின் ரியாக்ஷன் நடக்கும், சப் கிரிட்டிக்கல் சூப்பர் கிரிட்டிக்கல் அப்படின்னு கேட்டால் சூப்பர் கிரிட்டிக்கல் மட்டும்தான் நமக்கு நடக்கும். சப் கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் மாஸை விட லெஸ் தேனாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல நமக்கு செயின் ரியாக்ஷன் நடக்காது. ஓகே, கிளியராக புரியுதா? அப்போ வாட் யூ மீன் பை கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே நமக்கு ஒரு ஆட்டம் பாம் அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஆட்டம் பாம் அப்படிங்கிறது கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷனா அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தா என்ன சொன்னோம், நம்ம அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் தான் இது ஆட்டம் பாம்க்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின் 4 மார்க்கு கேட்பாங்க, நாங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு என்னது ஆட்டம் பாம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். த ஆட்டம் பாம் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். ஸோ அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து நமக்கு மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். அண்டர்கோஸ் ஆல்மோஸ்ட் ஜாமெட்ரிக் ஃபேப்ரிகேஷன் அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெரி ஸ்மால் டைமிங் இன்டர்வல் வந்து நமக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது, அது வெடிக்கும்போது கிடைச்சா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்க, ஆட்டம் பாம் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஆட்டம் பாம் அப்படின்னா இன்கேஸ் 2 மார்க் கேட்டால் இந்த பேராகிராஃப் எழுதிக்குவாங்க. கேட்க மாட்டாங்க, ஃபுல்லாக ஒர்க்கிங் ஆஃப் ஆட்டம் பாம் அப்படின்னு தான் கேட்பாங்க. அதை நான் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் படிங்க புரியும். ஓகே, இது மாதிரி ஒரு பெரிய சிலிண்டருக்கு எடுத்துகிட்டு அந்த சிலிண்டரை வந்து 2 பீசஸை கட் பண்ணிவிட்டு எங்கேயும் நான் யுரேனியம் 235 எடுத்துட்டேன், இதுலேயும் யுரேனியம் 235 எடுத்துட்டேன். இந்த சென்டர் வந்து நமக்கு எப்படி இருக்குது, கேப் இருக்குது. இங்கே ஒரு மூவபிள் சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூவிங் சிலிண்டரையும் அதே யுரேனியம் 235 எடுத்துட்டேன். ஸோ யுரேனியம் 235 ஃபிஷனபிள் மெட்டீரியல் தான், 238 தான் நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்னு படிச்சிருக்கீங்க. அப்போ இந்த யுரேனியம் 235 எனக்கு எங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. பட் எல்லா பாயிண்ட்லையுமே நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லெஸ் தேன் ஆஃப் கிரிட்டிக்கல் மாஸ், அதாவது சூப்பர் கிரிட்டிக்கல் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால் இதுவும் நமக்கு எக்ஸ்போஸ் ஆகாது, நியூட்ரான் பாஸ் பண்ணினா இதுவும் எக்ஸ்போஸ் ஆகாது, இதுவும் எக்ஸ்போஸ் ஆகாது. அப்போ இது வந்து நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் தான் இந்த இடத்துல இருக்குது. சொன்ன வார்த்தை புரிஞ்சது என்ன சொல்கிறேன்னா, எங்கேயும் யுரேனியம் 235, எங்கேயும் யுரேனியம் 235, எகைன் சென்டர் வாங்கிட்டு வந்து எனக்கு கேப் இருக்குது, ரெண்டுமே டச்சாக கிடையாது. இங்கே ஒரு மூவிங் சிலிண்டரையும் யுரேனியம் 235 தான் வச்சுருக்கோம். பட் இங்கே இருக்க இந்த 3 பார்ட் இருக்கக்கூடிய இதே யுரேனியம் 235 எல்லாமே என்னது லெஸ் தேன் ஆஃப் த கிரிட்டிக்கல் மாஸை விட கம்மியாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல நமக்கு எதுவுமே நடக்காது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஃபிஷ்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்டனை யூஸ் பண்ணி ஒரு நியூட்ரானை புஷ் பண்ணும்போது இந்த மூவிங் சிலிண்டர் அப்படியே எனக்கு மூவ் ஆகிட்டே போய் இப்போ எங்கே ஃபிட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பிட்வீன் த 2 பீசஸ் ஆஃப் த கேப் போய் நமக்கு ஃபிட் ஆகிடுச்சு. இப்போது 3 பீசஸும் தனித்தனியாக செப்பரேட்டடாக இருக்கும்போது மாஸ் வந்து எனக்கு கம்மியாக இருந்துச்சு. இப்போ எனக்கு இது 3மே எனக்கு என்ன ஆகிடுச்சு, கம்பைன் ஆகி ஒரு சிங்கிள் எலமெண்ட்டாக மாறிடுச்சா. இப்போ இதெல்லாம் 3 மாசையும் நான் இப்போ என்ன சேர்த்துட்டேன், ஒன்றா சேர்த்துட்டேன். அப்போ இப்போ மாஸ் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் கிரிட்டிக்கலுக்கு நமக்கு போயிடும். அது சூப்பர் கிரிட்டிக்கல் போயிடும். மாஸ் வந்து லெஸ் தேன் ஆஃப் கிரிட்டிக்கல் மாஸ் வந்து இப்போ என்னது மோர் தேன் ஆஃப் கிரிட்டிக்கல் மாஸை போயிடும். இப்போது எனக்கு நியூட்ரான் இது மேலே பம்பார்ட் பண்ண வச்சா இது ஃபிஷன் நடக்கும். ஸோ இதுதான் ஆட்டம் பாம்புடைய சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் ப்ராசஸ். அவர் தான் வேறு எதுவுமே கிடையாது. என்னது ஆட்டம் பாம் கன்சிஸ்ட் ஆஃப் த இந்த
theory பாருங்க. The atom bomb is consist of the piece of the fissionable material whose mass is subcritical. Subcritical என்னது? Less than of critical mass. The piece of the cylindrical warhead, it has the cylindrical fissionable material can be fit into the warhead. அந்த கேப்பில் ஃபிட் ஆச்சுன்னா இப்போ நமக்கு என்ன ஆகும்? The mass also the subcritical. அதாவது எது? இந்த மோபிள் சிலிண்டருடைய மாஸும் சப்கிரிட்டிக்கல் இருக்குது. இப்போ அது அங்கே போய் ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். When the bomb is exposed, எப்போ? When the cylinder is injected into the gap using the கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணி இந்த சிலிண்டர் அப்படியே மூவ் பண்ணி கொண்டாந்து இந்த கேப்பை ஃபில் பண்ண வச்சிங்கன்னா நவ் த டூ பீசஸ் ஆஃப் த ஃபிஷனல் மெட்டீரியல் ஜாயின் டு ஃபார்ம் ஆஃப் த சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ். இப்போ நமக்கு அது எப்படி கன்வெர்ட் ஆகிடும்? சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸை கன்வெர்ட் ஆகிடும் விச் நீட்ஸ் த எக்ஸ்போன்ஷன். இப்போ நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வெடிக்க எக்ஸ்போஸ் ஆக நடக்கும். ஸோ அப்படி எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா என்னென்ன நடக்கும்? அந்த இடத்துல பார்த்திங்கன்னா த டெர்மோடஸ் அளவிட முடியாத அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட், லைட் அண்ட் ரேடியேஷனாக கிடைக்கும். ஸோ த ரீஜன் இஸ் வெரி ஹை டெம்பரேச்சர். அந்த இடம் ரொம்ப பயங்கர டெம்பரேச்சர், ப்ரெஷர் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து பார்த்தோன்னா நமக்கு பாடிக்கு வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு டேஞ்சரஸான பெனட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காமா ரேஸை கிரியேட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்தையும் நமக்கு எடுத்துடும். இந்த ஆட்டம் பாம் எங்கே எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோஷிமா நாகாசாகி படிச்சிருப்பீங்க. டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார் ஜப்பான் இருக்கக்கூடிய ஹீரோஷிமா அண்ட் நாகாசாகியில் வந்து இந்த ஆட்டம் பாம் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே வாட் இஸ் ஆட்டம் பாம் அப்படின்னு கேட்டால் இந்த பேராகிராஃப், வாட் ஸ்ட்ரக்சர் மீன் ஒர்க்கிங் ஆஃப் ஆட்டம் பாம்னு கேட்டால் இந்த டயக்ராம் எடுத்துங்க. இது மட்டும் கிடையாது, அந்த ஆட்டம் பாம் பாம் எக்ஸ்போஸ் ஆகினா என்னென்ன ப்ராசஸ் அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவிட முடியாத டெர்மோனஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஹீட்டாகவும் ரைட்டாகவும் ரேடியஸ்னால் நமக்கு கிடைக்குது. ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஹஜர்டஸ் ரேடியேஷன் ஆபத்து விளைவிக்கக்கூடிய காமா ரேஸ் இதெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான கொஷின் ஆட்டம் பாம் அதிகமாக கேட்பாங்க, நல்லா தரவாக படிச்சுவாங்க. ஸோ இப்போ நமக்கு நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா என்ன, வாட் யூ மீன் பை நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு பார்த்தோம். அது ஃபிஷனபிள் மெட்டீரியல், எது நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்னு படிச்சிங்க. அடுத்து செயின் ரியாக்ஷன், அது 2 டைப்ஸ், கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் பார்த்தோம். வாட் யூ மீன் பை கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க. அடுத்தது ஆட்டம் பாம், அந்த ஆட்டம் பாமோட எக்ஸ்ப்ளோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது நியூக்ளியர் ஃபியூசன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த எனர்ஜி வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்தால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்குன்னு கேட்டேன். 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொன்ன பாருங்க. அதை தான் இந்த இடத்த கொடுத்துருப்பாங்க. நான் அங்கேயே சொல்லிட்டேன். இது ஒரு மார்க் நான் இப்போ வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கிளாஸ் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம்.